ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த காந்தாரி எக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து குறைச்ச கூட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கிட்டேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வேக வச்ச முட்டையை தோல் உரித்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த காந்தாரி எக்கு குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம காரத்தை கம்மி பண்ணிக்கணும். பெரியவங்களுக்கு விருப்பப்பட்ட காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை முட்டை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா காரமாக புளிப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் காந்தாரி எக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் காந்தாரி எக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.